ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4D உடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 1/1/2025. எல்லாருக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள் நண்பா. ஸோ இன்றைக்கி நம்ம 1ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். முதல் ட்ரா நம்மளுடைய சிங்கப்பூர் 4Dக்கு இன்றைக்கி முதல் ட்ரா புதன்கிழமை 1/1/2025. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை நம்ம போன வருஷத்தோட ரிசல்ட்டை வச்சு உருவாக்கியிருக்கோம் நண்பா. ஏன்னா நம்மளுக்கு இந்த வருஷம் புது வருஷங்கிறதுனால நம்மளுக்கு இந்த இயரை வச்சு இந்த ட்ராவில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நான் அதை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்பலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் சரி, 4Dக்கும் சரி, டோட்டோக்கும் சரி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம், கட்டாயம் கிடையாது. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம புதன்கிழமை பார்க்க போகிறோம். அதனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் இது நியூ இயர் ரிசல்ட்டுங்கிறதுனால நம்ம போன வருஷம் ரிசல்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். போன வருஷம் நம்மளுக்கு 31ஆம் தேதி ட்ரா நண்பா. ஸோ 1ஆம் தேதி நம்மளுக்கு ட்ரா இல்லை, அதாவது 2001/1/2024. ஸோ இதில் நம்மளுக்கு ட்ரா இல்லை. இதுக்கப்புறம் நம்மளுக்கு கடைசியாக 31 தான் வந்திருக்கு. ஸோ 1ஆம் தேதி ட்ரா இல்லை, 2ஆம் தேதியும் ட்ரா கிடையாது, 3ஆம் தேதி தான் அடுத்த ட்ரா இருந்திருக்கு. அதனால் நம்மளுக்கு கடைசியாக இந்த ட்ரா ரிசல்ட்டை இந்த ட்ராவை கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி நம்மளுடைய இந்த 25/1/2025 இந்த ட்ராவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இயரை பேஸ் பண்ணி தான் நம்பர்ஸ் உருவாகிருக்கு. அது என்ன இயரை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட் ப்ரைஸில் நம்மளுக்கு 89 இருக்குது, ரெண்டாவது ப்ரைஸில் 60 55 இருக்குது, மூணாவது ப்ரைஸில் 9220 இருக்குது. ஸோ இதில் நமக்கு இயரை பேஸ் பண்ணி எந்த நம்பர்ஸுமே இல்லை. ஆனால் இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுடைய சார்ட்டர் கன்சலேஷனில் நிறையா நம்பர்ஸ் பேஸ் பண்ணி இருந்தாலும் நம்மளுடைய கரண்ட் வருஷம், அதாவது 2023 to 2024 நியூ இயர். ஸோ இந்த வருஷம் நம்மளுக்கு பிறக்கும்போது 2023 நம்மளுக்கு க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த 2023 பேஸ் பண்ணி இந்த இடத்துல நம்மளுக்கு நம்பர் இருக்குது நண்பா. ஸோ இது நம்மளுக்கு ரோலில் வந்திருக்கு. இதை திருப்பி போட்டோம்னா நம்மளுக்கு 2023. ஸோ இதுதான் நம்மளுக்கு கடைசியாக நம்மளுடைய 2024 கிடச்ச க்ளூ, அதாவது 2023 நம்மளுக்கு ரிசல்ட்டை வந்திருக்கு. ஸோ இதே மெத்தடில் நம்மளுக்கு இந்த 2025 வர்றதா இருந்துச்சுன்னா இந்த ட்ராவில் நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பராக கெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் G1 2024 2025. ஸோ இந்த ரெண்டு நம்பரும் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கு பெஸ்ட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது நண்பா. இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே 24 24 25 25. ஸோ இந்த மாதிரி மாறலாம். அப்படி இல்லட்டுன்னா 24 25 24 25, அப்படி இல்லட்டுன்னா 1 1 2 5. ஸோ இந்த மாதிரி கூட நம்மளுக்கு மாறலாம். இந்த ட்ராவுக்கான 6th நம்பர்ஸ் இதுதான் நண்பா. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். இதை பேஸ் பண்ணி இந்த ட்ராவில் நம்மளுக்கு நம்பர்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஏன்னா 2023 நம்மளுக்கு உல்ட்டாவில் போயிருக்கு. ஸோ இது நம்மளுக்கு ரோலு. அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க தான் சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் ஸ்ட்ரைட்டுக்கு தான் சான்சஸ் இருக்குது. வேண்டாம் நீங்கள் இதை சுற்றி விட்டு கூட பிடிச்சிக்கலாம். இதுதான் இந்த ட்ராவுக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்தது. ஒருவேளை இந்த கெஸ்ஸிங் எனக்கு எதுவும் பிடிபடலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் 4Dக்கும் சரி, டோட்டோக்கும் சரி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு கெஸ்ஸிங் நம்பர்ஸ் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம், கட்டாயம் கிடையாது. வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இந்த 6 நம்பர் நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பராக இருக்குது. அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது நண்பா. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ ரிசல்ட்டில் மற்ற எந்த நம்பர்ஸுமே நான் எடுக்கலை. ஆனால் அதிகப்படியாக நம்மளுக்கு 2022 பேஸ் பண்ணி தான் நண்பா அதிக நம்பர்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த வருஷத்துக்கு நம்மளுடைய போன வருஷத்துடைய நம்பரும் இந்த வருஷத்துடைய நம்பர்ஸும் நம்மளுக்கு கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. 2024 2025 உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி புதன்கிழமை 1/1/2025 கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்.
ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.